வேண்டும். அவன் வாழ்க்கையில மேன்மையா காணப்பட வேண்டும். இந்த மேன்மை உனக்குள்ள இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும். தேவனோடு கூட நெருங்க வேண்டும். தேவனோடு கூட பழக கற்றுக்கொள்ள வேண்டும். அது பாருங்க, போயிட்டு யாபேஸ் தன் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவருடைய பாதத்துல அமர்வேன். அவர்கிட்ட போய் கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கப்பட்டா அவன் கனம் பெற்று போயிட்டான். ஆசீர்வாதம் இல்லாம பார்த்தனால்தான் இன்னைக்கு என்ன இருக்குதா நம்முடைய வாழ்க்கை குறைவா இருக்குது. இப்ப பாருங்க, ஏசா துரத்தி கொண்டு வருவான். ஏசா என்ன பண்ண, ஒரு 4 பேரோட வருகிறான்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை கேள்விப்பட்ட உடனே பாருங்க, யாக்கோபு அந்த பக்கமா போய் ஜபிக்க ஆரம்பித்துட்டான். அப்ப ஜபிக்கும் போது என்ன கேட்கிறாரு, என்னை ஏசா துரத்தி கொண்டு வரா, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, அவர் நோக்கி பார்த்து, நீர் என்னை ஆசீர்வதி, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி பண்ணா கனம் பெற்றவனாய் மாற முடியும். எந்த ஏசா அவனை கொல்லும்படிக்கு வந்தானோ அதே ஏசா உன்னை அணைக்கும்படிக்கு முத்தமிடும்.